இது எல்லாத்துக்கும் விஸ்வாவோட கோழத்தனம் தான் காரணம். அன்னைக்கு மட்டும் அவன் அமைதியா இருக்காம என்ன ஏதுன்னு காரணம் கேட்டிருந்தா அப்பவே மாமாவோட ரகசியம் எல்லாமே உடைஞ்சிருக்கும். என்னதான் கட்டிக்குவேன்னு தீர்க்கமா சொல்ல முடியாத கோழ அவன். பைரவி அத்தை எப்படி மாமாவை வச்சு இந்த நிச்சயதார்த்தத்தையே நிறுத்தினாங்களோ அதே மாதிரி விஸ்வாவை வச்சு அவங்க வழியிலேயே போய் விஸ்வாவோட மனைவியா அந்த வீட்டுக்குள்ள நான் காலடி எடுத்து வைப்பேன். இத நான் நடத்தி காட்டுறேனா இல்லையான்னு பாரு. அது மட்டும் இல்ல சிவகாமி, மாமாவுக்கும் உனக்கும் இருக்கிற இந்த விரிசலுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தையும் சீக்கிரமாவே நான் கண்டுபிடிப்பேன். என்ன நம்பு சிவகாமி. ஆமா சிவகாமி, துளசியோட தைரியமும் திறமையும் நான் சொல்லிதான் உனக்கு புரிய வைக்கணுமா? அவ எடுத்த காரியத்தை கண்டிப்பா முடிச்சிருவா. அவளை நம்பு. இங்க பாரு சிவகாமி, உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. நீ என்ன நம்பு. அம்மானா அம்மாதான். ஹே துளசி, நிறுத்தடி. ஸ்டாப் ஸ்டாப், நிறுத்து. ஹாய் ஸ்வேதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. என்னடி கல்யாண பொண்ணு, நல்லா இருக்கியா? சாரிடி, என் அக்கா பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனாலதான் உன் என்கேஜ்மெண்ட்டுக்கு என்னால வர முடியல. நல்ல வேலை நீ வரலடி. என் மாமாவே என் என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திட்டாரு. என்னடி இவ்ளோ அசால்ட்டா சொல்ற? உன் மாமா கிட்ட கேட்க வேண்டியதானே? ஹே ஸ்வேதா, இப்ப எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆவற? நானே அத பத்தி கவலைப்படல. இல்லடி, இருந்தாலும் ஸ்வேதா, நான் தான் சொல்றேன்ல, இந்த பிரச்சனையை விடுறியா? ஏய் விஸ்வா, விஸ்வா, அவ என்னடா அசால்ட்டா நிச்சயம் நின்னு போயிடுச்சுன்னு சொல்றா? உன்னதான்டா கேக்குறேன். அவதான் பொண்ணு, எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. உனக்கு என்ன? உங்க அப்பா கிட்ட ஏன்பா நிறுத்துனீங்க? இது என் அத்தை பொண்ணு தானே, இவளை நான் கட்டிக்க கூடாதா? நீங்க ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? என்ன ஏதுன்னு கேள்வி கேட்க கூடாதா? ஸ்வேதா, யார்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? உனக்கு இருக்கிற தைரியம் நீ சொல்லிட்டு இருக்க ஆளுக்கு இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இதுக்கே வாயை திறக்க வழி இல்ல. பெரிய பிரச்சனை எதுவும் வந்திருந்தா ஊரை விட்டு ஓடி ஒளிஞ்சிருப்பாங்க போல. நல்ல வேலை நான் தப்பிச்சேன். எனக்கு நிறைய வேலை இருக்குடி, நான் வரேன்.
மனசுல எவ்வளவு வலி இருந்தா துளசி இப்படி பேசிட்டு போவா? துளசியோட வலி என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா துளசியோட சொந்த மாமாவே நிச்சயத்தை நிறுத்திட்டாருன்னு இந்த பொண்ணு அப்படி இப்படின்னு ஊரே தப்பா பேசும் தெரியுமா? நீங்க 2 பேருமே என்னோட ஃப்ரெண்டு. உங்க 2 பேரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். சொன்னா கேளு விஸ்வா. உங்க அப்பா கிட்ட பேசி புரிய வை. இல்ல உனக்கு தான் நஷ்டம். இப்படி ஒரு பொண்ணை மிஸ் பண்ணிட்டோன்னு வாழ்க்கை ஃபுல்லா நினைச்சு ஃபீல் பண்ண போற. ஒரு ஃப்ரெண்டா நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். சரி விஸ்வா, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். துளசி, அன்னைக்கு இருந்த நிலைமையில என்னால எதுவுமே பேச முடியல. அது மட்டும் இல்லாம அப்பா ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு காரணம் தெரியாம நான் எப்படி அவரை எதிர்த்து பேச முடியும்? அது மட்டும் இல்ல, இப்ப எங்க அப்பா கிட்ட எதுவும் பேச முடியாத சூழ்நிலையில இருக்கேன். கண்டிப்பா உன்னை அடையறதுக்காக நான் ஏதாவது செய்வேன் துளசி, என்ன நம்பு. என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் செய்வேன். உன் மனசை கஷ்டப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிரு துளசி. துளசிதான் என் வீட்டு மருமகன்னு அண்ணன் வாக்கு கொடுத்துட்டு இப்படி நிச்சயத்தை நிறுத்திட்டாரே. நான் நினைச்சபடி துளசி அந்த வீட்டுல சேர்க்க வேண்டிய கடமைய என்னால முடிக்க முடியுமான்னு தெரியலையே. துளசியை என்னைக்கு அன்னிக்கிட்ட இருந்து எடுத்தனோ அன்னைக்கு எடுத்த முடிவு இது. எப்படியும் அண்ணியோட குழந்தை அவங்க கிட்ட தான் போய் சேரணும். அதுதானே நியாயமும் கூட. துளசி தைரியமா என்னெல்லாமோ சொல்றா. ஆனா அண்ணன் தான் எடுத்த முடிவுல இருந்து மாற மாட்டார்னு தான் எனக்கு தோணுது. அன்னிக்கிட்ட அவங்க பொண்ணை கொண்டு போய் சேர்க்கலனா நான் உயிரோட இருக்கிறதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். இன்னும் இவ மாமா சொன்னதையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. என்ன பண்றது? சுலபமா மறக்கக்கூடிய விஷயமா அது? சிவகாமி, சிவகாமி, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டல? மாமா பேசினதே நீ நினைச்சு நினைச்சு உன் உடம்ப நீ ஏன் இப்படி வருத்திக்கிற? இத பார், உனக்காக நாங்களும் இருக்கிறோம். அத மனசுல வச்சுக்கோ, புரிஞ்சுதா? ஆமா, மாத்திரை சாப்பிட்டியா? இல்லங்க. இல்லையா? சாப்பிடணும். என்ன சிவகாமி, உன் பதிலே சரியில்லை. இவ்ளோ விரக்தியா சொல்ற? எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. அதான பார்த்தேன். பார்த்திபா, சிவகாமி ஒழுங்காவே மாத்திரைய போடல. என்ன சிவகாமி இது? நீ என்ன சின்ன பிள்ளையா? இல்லங்க, நான் ஒழுங்காத்தான் மாத்திரை சாப்பிடுறேன். இல்லையே, மாத்திரை எல்லாம் காலி ஆகாம அப்படியே இருக்கு. ஏன் சிவகாமி இப்படி பண்ற? உன் உடம்பு சரியாகணுமா இல்லையா? சிவகாமி, என் ஃப்ரெண்டு பார்வதி ஆயுர்வேத மருந்து ஏதோ சொன்னா. நான் இனிமே அந்த மாத்திரை தான் சாப்பிட போறேன். இதெல்லாம் எனக்கு வேண்டாம். சிவகாமி, அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். ஒழுங்கா இன்னைக்கு இத சாப்பிடு. நான் மாத்திரை போடலனா நீங்க என்ன விடவா போறீங்க? குடு.
சொல்லாம இந்த நேரத்துல எங்க போனார் இவரு? என்னங்க நிறுத்துங்க. என்னங்க இது புது பழக்கம்? என்ன விடு பைரவி. என் மனசுல உள்ள ரணம் எல்லாம் ஆறணும்னா இன்னைக்கு நான் குடிச்சுதான் ஆகணும். ஏங்க நீங்களே இப்படி பண்ணலாமாங்க? இல்ல பைரவி, என்னால முடியல. உயிருக்கு உயிரா பாத்துக்கிட்ட தங்கச்சிய சபையில வச்சு அசிங்கப்படுத்திட்டேனே. அவ மனசு என்ன பாடுபட்டிருக்கும். நம்ம அண்ணனா இப்படி மாறிட்டான்னு துடிச்சு போயிட்டான். நீ பார்த்தல்ல, ஆசை ஆசையா பொண்ணு கோலத்துல இருந்த துளசி மனசுல நெருப்பள்ளி போட்டுட்டேனே. ஏங்க இத நீங்க வேணும்னேவா பண்ணீங்க? எல்லாமே சிவகாமியுடைய உயிருக்காக தானே? இருந்தாலும் என்னால முடியல பைரவி. நிச்சயத்துல நான் இப்படி நடந்துகிட்டதுனால விஸ்வாவும் சிவகாமியும் மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. இது எல்லாத்துக்குமே நான் தானே காரணம். துளசி தான் என்னோட மருமகன்னு சொல்லி சொல்லி சிவகாமியோட மனசுல ஆசையை தூண்டி விட்டுட்டு இப்ப நானே அதை அறுத்துட்டேனே. இல்லங்க, சில விஷயங்களை சூழ்நிலை தாங்க முடிவு பண்ணும். அப்படி நடக்கிறது தான் விஸ்வாவோட வாழ்க்கை. ஆனா நாம அதை ஏத்துக்கிட்டு தாங்க ஆகணும். இப்ப இதை குடிச்சா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? இன்னைக்கு வேணும்னா நீங்க வந்து இதை தடுத்திருக்கலாம். ஆனா இது ஒண்ணு நிரந்தரமான தீர்வு இல்லைங்க. இத நான் உங்களுக்கு சொல்லணும்னு இல்ல. சரி சரி வாங்குங்க, போய் தூங்கலாம். இல்ல பைரவி, நீ போ. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். நீ கவலைப்படாத, இதை நான் தொட மாட்டேன். தைரியம் நீ சொல்லிட்டு இருக்க ஆளுக்கு இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. உங்க அப்பா கிட்ட ஏன்பா நிறுத்துனீங்க? இது என் அத்தை பொண்ணு தானே, இவளை நான் கட்டிக்க கூடாதா? நீங்க ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? என்ன ஏதுன்னு கேள்வி கேட்க கூடாதா? விஸ்வா, தூங்காம இங்க என்னடா பண்ற? அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு என் அப்பா. அவர்கிட்ட போய் ஏன் நிச்சயத்துல இப்படி நடந்துகிட்டீங்கன்னு நான் கேட்க போறேன். என்ன காரணம்னு சொல்லாம நான் இன்னைக்கு அவரை விட போறதில்ல. டேய் விஸ்வா, டேய் விஸ்வா, உங்க அப்பாவே அதை நினைச்சுதாண்டா வருத்தப்பட்டு இருக்காரு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப வருத்தப்பட்டா எப்படி? சொன்னா கேளுடா. அவரே சிவகாமி எப்படி பேசிட்டோமேன்னு மனசு நொந்து போயிருக்காரு. நீயும் போய் பேசி இன்னும் அவரை நோகடிச்சிடாத. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இப்ப நீ போ. ப்ளீஸ்டா, நீ போ. சிவகாமி, நான் பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போய் அந்த ஆயுர்வேதா மருந்த பத்தி கேட்டுட்டு அப்படியே சிவன் கோயிலுக்கு போய் அந்த மூலிகையை பறிச்சிட்டு வந்துடுறேன்.
துளசிக்கு ரொம்ப தான் திமிரு. நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னு தெரிஞ்சும் திரும்பி பார்க்காம போறா. உனக்கு இருக்கிற தைரியம் நீ சொல்லிட்டு இருக்க ஆளுக்கு இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. உங்க அப்பா கிட்ட ஏன்பா நிறுத்துனீங்க? இது என் அத்தை பொண்ணு தானே, இவளை நான் கட்டிக்க கூடாதா? நீங்க ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? என்ன ஏதுன்னு கேள்வி கேட்க கூடாதா?